अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று ஆண்டாள் பெரியாழ்வாரை கொண்டாடுகின்றாள். போகம் என்னால் கண்ணனை அனுபவிப்பதாகிற போகம். அதிலே சிறிதும் குறையில்லாதவரான பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய அனுபவத்தையே முழுவதுமாக செய்தருளுகின்றார். பெரியாழ்வார் திருமொழியினுடைய பெரும்பாலான பகுதிகளிலே வண்ணமாடங்கள் சூழ் என்கிற முதல் திருமொழி தொடங்கி 3ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி பர்யந்தமாக யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய அனுபவத்தை செய்தவர். மேலே 2-3 திருமொழிகளிலேயும் கூட கண்ணபிரானுடைய அனுபவத்தையே தொடர்ந்து செய்தார். கோவர்தன மலையை குடையாக தூக்கினது, அவன் வேய்ங்குழல் ஓதினது என்று இந்த வேய்ங்குழல் ஊதின இந்த சரித்திரங்கள் முதலானவற்றையெல்லாம் அனுபவித்தார். அதற்கு பிறகு 2 திருமொழிகள் நாயகி பாவனையிலே அருளி செய்யப்பட்ட பதிகங்கள். 2ம் நாயகியை பற்றி நாயகனுடைய திரு தாயார் கூறுவதாக அமைந்திருக்கிற பதிகங்கள். இப்படி கிருஷ்ணானுபவத்தை செய்த பெரியாழ்வார் கண்ணனையும் ராமனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்று அவர் எண்ணி அதற்காக பதிகங்களை அருளி செய்தார். அதிலே ஒரு பதிகத்திலே 2 பெண்கள், ஒரு பெண் கண்ணபிரானை பற்றி பாடுவதாகவும் மற்றொரு பெண் ராமபிரானை பற்றி பாடுவதாகவும் அருளி செய்தார். அதற்கு பிறகு 3ஆம் பத்தினுடைய கடைசி திருமொழியிலே அவர் எப்படி அனுபவித்தார் என்றால், தன்னை அனுமனாகவே பாவித்துக் கொண்டு சீதா பிராட்டினிடத்திலே சென்ற அனுமன் அடையாளங்களை சொல்லுவதாகவும் திருவாழி மோதிரத்தை கொடுப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியினையே ஒரு 10 பாசுரங்களிலே அருளி செய்து பூர்த்தியாக ராமாவதார அனுபவத்தையே செய்தார். இப்படி கண்ணனையும் ராமனையும் சேர்த்து அனுபவித்து வருகின்ற பெரியாழ்வார் இப்பொழுது 4ஆம் பத்தினுடைய முதல் திருமொழி இதிலே எப்படிப்பட்ட அனுபவத்தை செய்கிறார் என்னால், எல்லா அவதாரங்களையுமே கலந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு பல அவதாரங்களை தெரிவிக்கின்றார். என்ன காரணம் என்னால், ராமனாக அவதரித்தவனும் கண்ணனாக அவதரித்தவனும் வராகமாக அவதரித்தவனும் நரசிம்மனாக அவதரித்தவனும் எல்லாம் ஒருவன் தானே. ஒருவனே என்றோ ஓர் அவதாரத்திலே இப்படி இருந்தான், மற்றொரு அவதாரத்திலே அப்படி இருந்தான் என்று இதுதான் தர்மி ஐக்கியம் என்று சொல்லுவார்கள். அதாவது தர்மியான பகவான் எல்லா இடத்திலும் ஒருவன் தான். ஓர் அவதாரத்திலே அவன் கிருஷ்ணன் என்று கொண்டாடப் பெறுகின்றான், மற்றொரு அவதாரத்திலே அவனே ராமன் என்று கொண்டாடப் பெறுகின்றான் என்று இப்படி இருக்கின்றபடியினாலே அத்தனை அவதாரங்களையும் சேர்த்து அவர் அனுபவிக்க ஆசை கொண்டார். அதிலேயும் அவருக்கு 2 நிலைகள். அதாவது அந்த எம்பெருமான் அவதரித்த எம்பெருமான்களை எல்லாம் நேரே கண்ணிலே காண வேணும் என்கிற ஆசை எழுகிறதாக ஒரு நிலை. ஆனால் அதே சமயத்திலே எம்பெருமான் இவருக்கு மயர்வர மதிநலம் அருளி இருக்கின்றபடியினாலே அந்தந்த அவதாரங்களை பேசுகின்ற பொழுது அந்தந்த அவதாரங்களை நேரிலே உள்ளபடியே காண்பது போலவே ஒரு நிலை. உருவழிப்பாட்டிலே உண்மையாக அவர் காணவில்லை என்றாலும் கூட அப்படி காண்பது போன்ற ஒரு உருவழிப்பாடு, ஒரு தோற்றம் அவர் கண்முன்னே நிகழ்கிறது. காண வேண்டும் என்கிற ஆசை ஒரு புறம், கண்டுவிட்டதாகவே நினைக்கின்ற நினைவு ஒரு புறம் என்று இந்த 2 நிலைகள் ஆழ்வாருக்கு இருக்கின்றபடியினாலே அந்த 2 நிலைகளையும் இந்த திருமொழியிலே அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார். எப்படி என்றால், இப்படி எம்பெருமானை நீங்கள் கண்டீர்களோ என்று சில பேர் கேட்க, உடனே மற்றும் சிலர் இங்கே நாங்கள் இப்படி அவனை கண்டோம் என்று ஆரோ ஒருத்தனை நீங்கள் பார்த்தீர்களா என்று ஒருத்தர் கேட்க, நாம் இங்கே பார்த்தேனே என்று சொல்லுவது போல இப்படி இருந்த எம்பெருமானை, ராமனாக அவதரித்த எம்பெருமானை நீங்கள் கண்டீர்களோ என்று சில பேர் கேட்கிறாராம் பெரியாழ்வார்.
உடனே அவனை நரசிங்கனாக நாங்கள் இந்த இடத்திலே கண்டோம் என்று பதில் சொல்லுகிறார்களாம். அதனுடைய அபிப்பிராயம் என்ன? ராமனும் நரசிங்கனும் வெவ்வேறானவர்கள் அல்ல, இருவரும் ஒருவரே என்பதுதானே. அதைத்தான் இந்த திருமொழியினுடைய முதல் பாசுரத்திலே காட்டி அருளுகிறார் பெரியாழ்வார். கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்தனேன் முடியன் எதிரில் பெருமயிராமனை இருக்குமிடம் நாடுதிலே நிறங்கடல் பொருளோள் இரணியனாகம் பிளந்து அரியாய் உதிரமடைந்த கையோடு இருந்த ஆணை உள்ளவா கண்டாருள. கதிர் ஆயிரம் இரவி கலந்தரித்தாலொத்த நீண்முடியன் என்று ராமபிரானுடைய அந்த கிரீட்டத்தை வர்ணிக்கிறார். அது எப்பேற்பட்ட கிரீட்டம் என்றால், 1000 சூரியர்களுடைய கிரணங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசிக்கிறதாம் ராமபிரானுடைய கிரீட்டம். கதிர் 1000 இரவி, இரவி கதிராயிரம் என்றால் 1000 கிரணங்களை உடைய இரவி சூரியனானவன் கலந்து எரித்தால் என்றால் ஏக காலத்திலே அவன் பிரகாசித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நீண்முடியை உடையவன். அவன் யார் என்றால் எதிரில் பெருமை, அவனுக்கு எதிரிட்டு யாருமே இருக்க முடியாத அப்படிப்பட்ட பெருமையுடைய ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல், அவன் இருக்குமிடம் எங்கே என்று தேடுகிறீரோ, இவர் தேடுகிறார், தேடுகிறவர்களை பார்த்து தேடுகிறீர்களாகில் என்று பதில் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்களாம். அதனால என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், ராவணனை வதம் செய்துவிட்டு விபீஷணனுக்கும் ராஜ்யத்தை அளித்துவிட்டு மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் அல்லவா, அந்த ராமபிரானைத்தான் இந்த இடத்திலே அந்த நீண்முடியன் என்கிற அப்படிப்பட்ட சொல்லாலே காட்டுகின்றாராம். அப்படிப்பட்ட ராமபிரான் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் உடனே சொல்லுகின்றார், அதிரங்கழல் பொறுதோள் இரணிய நாகம். அதிரங்கழல் என்றால் வீரக்கழலை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த கர்வம் தோற்ற தன்னை எதிர்ப்பவர்கள் யாருமே இல்லை என்ற கர்வம் தோற்ற நடந்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய காலிலே அணிந்திருக்கிற வீரக்கழல்கள் எல்லாம் அப்படி அதிருகின்றனவாம். அப்படிப்பட்ட அதிரங்கழல் பொறுத்தோள் என்றால் யுத்தம் செய்கின்ற தோளை உடையவனான அந்த இரணியன். இது இரண்டு இரணியனுக்கு விசேஷனம். அப்படிப்பட்ட இரணியன் அவன் எப்படி இருந்தான் என்னால் பகவானுக்கு விரோதியாய் இருந்தான் அல்லவா. ஆக அதிரங்கழல் பொறுத்தோள் இரணியன் அவனுடைய ஆகம் பிளந்து என்று அவனுடைய மார்பை பிளந்தான். அதற்கு பிறகு அரியாய் உதிரமடைந்த கையோடு, அரியாய் என்னால் அரி என்றால் சிங்கம் என்று ஒரு பொருள், அரி என்றால் விரோதி என்று ஒரு பொருள். பாகவதர்களுக்கு விரோதியாய் அந்த ஹிரணியன் இருந்தபடியினாலே அந்த ஹிரணியனுக்கு இவன் விரோதியாக ஆனான் என்று சொல்லும்படியாக அப்படி அந்த கோபத்தின் காரணமாக என்ன செய்தான் என்றால் உதிரமடைந்த கை என்று அந்த இரணியனுடைய உதிரத்தை ரத்தத்தை எல்லாம் தன்னுடைய கையாலே அலைந்து புகட்டு அவனை வதம் செய்தான் என்று அப்படிப்பட்டவனை உதிரமடைந்த கையோடு இருந்தானை அப்படிப்பட்ட எம்பெருமானை உள்ளவா கண்டாருளர். உள்ளவா என்றால் உள்ளபடியே இருக்கின்றபடியே, அதாவது ராமன் வேறு நரசிங்கன் வேறு என்று நினையாதபடி இருவரும் ஒருவரே என்று கண்டவர்கள் இருக்கிறார்களே. ஆக முதல்ல ராமனை கண்டீர்கள் உள்ளீரோ என்று கேட்க அப்படி அவனை கண்டவர் உளர் என்று சொல்லுகின்றார். இரண்டும் ஒன்றுதான். அங்கே இரணியனாயிருந்தவன் தான் பிற்காலத்திலே ராவணனாக வந்து அவதரித்தான். இரணியனாயிருக்கிற காலத்திலே அவன் இப்படி ஒருவராலும் கொல்லப்படக்கூடாது என்பதற்கு மனிதர்களாலே மிருகங்களாலே என்று தனித்தனியாக கேட்டான் அல்லவா. அதற்காக மனிதனும் மிருகமுமான ஓர் அவதாரத்தை செய்தான். அதுதான் நரசிங்க அவதாரம். அதே போல ராவணன் ஒருவராலும் தான் கொல்லப்படக்கூடாது என்று கேட்கிற பொழுது தேவர்களாலோ அசுரர்களாலோ என்று கேட்டான். மனிதர்களே அவன் பொருட்டாக நினைக்கவில்லை. அதனால் எம்பெருமான் அப்படி ராமனாக மனிதனாக வந்து அவதரித்து அந்த ராவணனை வதம் செய்தான் என்று பார்க்கின்ற பொழுதோ நரசிங்கன் வேறு ராமபிரான் வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என்கிற அபிப்பிராயத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக இரண்டாம் பாசுரத்திலே அதே அர்த்தத்தை வலியுறுத்தும் விதமாக ராமபிரானையே மறுபடியும் தெரிவிக்கின்றார். ஆந்தகம் சங்கு கண்டு நானொலிச்சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுகிறேன். ஆண்கள் முகில் விரல் சீதைக்காகி கடன் சில சென்னிருக்க வேந்தர் தலைவன் தனகரா சந்தன் வேள்வியல் கண்டாருடன். நாந்தகம் சங்கு தண்டு நானொலி சார்கம் திருச்சக்கரம் என்று
எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களையும் தெரிவிக்கிறார். இவற்றையெல்லாம் நாந்தகம் என்றால் நந்தகம் என்கிற வாள், சங்கு, தண்டு என்றால் கதை, அதற்கு மேலே திருச்சக்கரம் என்று அத்தையும் சொல்லிவிட்டார். அதற்கு மேலே வில் என்கிறது அது சொல்லப்படாவிட்டாலும் சொல்லப்பட்டதாகவே நாம் கொள்ளலாம் உபலட்சண மரியாதையிலே. இப்படிப்பட்ட பஞ்சாயுதங்களையும் ஏந்து பெருமை ராமன் என்று தெரிவித்தார். பஞ்சாயுதங்களை ராமபிரான் எங்கே ஏந்தினான் என்றால், ராவணவதம் முடிந்தவுடனே அவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற பிரம்மாதி தேவர்கள் பவான் நாராயணோ தேவஹா சக்கரதாரி என்று அவனை பார்த்து நீதான் நாராயணன், சக்கரத்தை தரித்தவன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதையிட்டு ராமபிரானை பஞ்சாயுதங்கள் ஏந்துகிறவன் என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட ராமனை இருக்குமிடம் நாடுகிறேல். அவன் எங்கே இருக்கிறான் என்றால், காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி செங்காந்தள் பூவை போன்ற விரல்களை, மென்மையான விரல்களை உடையவளான சீதைக்காக அவன் என்ன செய்தான் என்றால், வேந்தர் தலைவன் ஜனகராஜன் வேள்வியில் இந்த ஜனகராஜன் ஒரு வேள்வி நடத்தினான். அந்த வேள்விக்குத்தான் விஸ்வாமித்திரர் ராமபிரானை அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த ஜனகராஜனை வேந்தர் தலைவன் என்று சொல்லுகின்றார். அரசர்களுக்கு அவன் தலைவன் என்பது மட்டுமல்ல, தத்துவஞானம் உடையவர்களுக்குள்ளே அவன் தலைவன். ஆகையினாலே அவனை வேதாந்தர் தலைவன் என்றே சொல்லும்படியாக அப்படி இருக்கக்கூடிய சனகராசந்தன் வேள்வியில் கண்டார் என்று அந்த ராமபிரானை நீங்கள் நாடுகிறேல். அந்த ராமபிரானை ஜனகராஜனுடைய வேள்வி அந்த இடத்திலே சிலை இருப்பதற்காக, வில்லை முறிப்பதற்காக, அந்த சீதையை மனம் புணர்வதற்காக சென்ற பொழுது அங்கே இருந்தான் அல்லவா, அங்கே அவனை கண்டார்கள் உளர் என்று பதில் தெரிவிப்பதாக இப்படி இரண்டாம் பாசுரம் அமைந்திருக்கிறது. இதே போல ஒருவர் கேட்பதாகவும் மற்றொருவர் பதில் சொல்வதாகவும் அமைந்துள்ள இந்த அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.